இந்த மூவரும் பிறப்பிலிருந்தே நண்பர்கள். காட்டில் மறைமுக ஆபத்து இருப்பதை மூவரும் அறியவில்லை. ஒருநாள் காட்டு நடுவே ஒரு பெரிய வெடிப்பு. மனிதர்கள் காடை வெட்டி சுரங்கம் தோண்ட திட்டம். அருணன், நாம் இதை தடுக்காவிட்டால் எல்லா விலங்குகளும் வீடு இழந்து விடுவோம். முந்திரி, நான் உளவு பார்த்து வருகிறேன். சிங்கமணி, நான் காட்டு எல்லையை காப்பாற்றுகிறேன். முந்திரி மனிதர்களின் முகாமுக்குள் சென்று அவர்கள் பெரிய இரும்பு வலை, துப்பாக்கி மற்றும் புலி பிடிக்கும் திட்டம் வைத்திருப்பதை கண்டுபிடிக்கிறான். அவன் ஒரு வரைபடத்தை திருடிக் கொண்டு வருகிறான். வரைபடத்தில் காட்டு மையத்தில் புதையுண்ட வாழ்க்கை நீர்க்கல் லைட் ஸ்டோன் உள்ளது. அதை பிடித்தால் காடு உயிர் இழக்கும் என்று எழுதப்பட்டுள்ளது. மூவரும் அந்த கல்லை முதலில் தேட முடிவு செய்கிறார்கள். பாதையில் பெரிய ஆறு. அருணன் தனது தும்பிக்கையால் நண்பர்களை கடத்துகிறான். நஞ்சு பாம்பு குழி. சிங்கமணி தன் சத்தத்தால் பாம்புகளை ஓட வைக்கிறான். சரிவான கண்மலை. முந்திரி கயிறு போல் வால் பயன்படுத்தி அனைவரையும் இழுக்கிறான். காட்டின் ஆழத்தில் மனிதர்கள் வலை போட்டு சிங்கமணியை பிடித்து விடுகிறார்கள். அருணன், முந்திரி இருவரும் புலியை மீட்கும் திட்டம் போடுகிறார்கள். இரவில் முந்திரி முகாமில் புகுந்து துப்பாக்கி குண்டுகளை எறிந்து குழப்பம் செய்கிறான். அருணன் வலைக்கு மேல் பாய்ந்து சிங்கமணியை விடுவிக்கிறான். மனிதர்கள் துரத்த மூவரும் மலைக்குள் மறைகிறார்கள். காடு மையத்தில் பழமையான குகை. குகை வாயிலில் தூய மனம் கொண்டவர்களுக்கே நுழைவு என்ற பழமொழி. மூவரும் குகைக்குள் சென்று சோதனைகள் எதிர்கொள்கிறார்கள். மனம் பரிசோதனை. முந்திரி தனது விருப்பமான பழங்களை விட்டுக் கொடுக்க வேண்டும். வீரம் பரிசோதனை. சிங்கமணி தனியாக பாம்புகளை எதிர்கொள்கிறான். தியாக பரிசோதனை. அருணன் தன் உடலை கல்லின் முன் தடுப்புச் சுவராக நிறுத்தி நண்பர்களை காப்பாற்றுகிறான். இறுதியில் கல் ஒளிர காடு புது பசுமையால் நிறைகிறது. மனிதர்கள் கல்லை பிடிக்க வருகிறார்கள். மூவரும் அனைத்து விலங்குகளையும் ஒன்றிணைத்து பெரிய போராட்டம் நடத்துகிறார்கள். யானைகள் மரக்கிளைகளை தள்ளி தடுப்பு செய்கிறார்கள். பறவைகள் கற்களை வீசுகிறார்கள். குரங்குகள் கயிறாய் தொங்கி மனிதர்களை குழப்புகிறார்கள். சிங்கமணி நேரடியாக முகாமின் தலைவனை எதிர்கொள்கிறான். மனிதர்கள் தோற்க காடு மீண்டும் அமைதியாகிறது. 3 நண்பர்களும் நாம் காடு காப்பாற்றினோம் என்று பெருமையுடன் சிரிக்கிறார்கள். கதை பிடித்திருந்தால் லைக், சப்ஸ்கிரைப் செய்யுங்கள்.